Good morning students. Cost sheet simple cost sheet illustration sum number 3 During the year 2008, X Limited produced 50,000 units of a product. The following were expenses: stock of a material on 1/1/2008 and stock of the raw material on 31/12/2008. So நம்ம ரெண்டு stock of the material ரெண்டு பீரியட் கொடுத்துருக்காங்க. 1/1/8 நம்ம என்னென்னு எடுத்துப்போம், 2008 ஓப்பனிங் ஸ்டாக்னு எடுத்துப்போம். 31/12 நம்ம க்ளோசிங் ஸ்டாக்காக கன்சிடர் பண்ணிப்போம் இல்லையா. அடுத்தது பர்ச்சேசஸ், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு யூ ஆர் ரிக்வயர்ட் டு ப்ரிப்பேர் ஏ காஸ்ட் ஷீட் ஷோயிங் காஸ்ட் பர் யூனிட் அண்ட் டோட்டல் காஸ்ட் அட் ஈச் ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்னது, உங்களுக்கு காஸ்ட் ஷீட் எப்பவும் போல நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, அது கூட காஸ்ட் பர் யூனிட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் காஸ்ட் அட் ஈச் ஸ்டேஜ், ஒரு ஸ்டேஜ்லையும் நம்ம டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது காஸ்ட் பர் யூனிட்டும் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம், ஹெட்டிங் போட்டுக்கிறோம். கொஸ்டின் நல்லா கவனிச்சிங்கன்னா, டியூரிங் த இயர் 2008 எக்ஸ் லிமிடெட்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல கம்பெனி நேம், பர்சன் நேம் கொடுத்துருந்தா அவங்களோட நேம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஹெட்டிங்ல நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், காஸ்ட் ஷீட் ஆஃப் எக்ஸ் லிமிடெட். அவங்க எந்த பர்சன் நேமும் கம்பெனி நேமும் கொடுக்கல, அக்கௌண்ட் நேம் நம்பர் கொடுக்கல அப்படின்னா நம்ம டைரக்டா காஸ்ட் ஷீட்டுன்னு போட்டால் மட்டும் போதும். அவங்க இந்த மாதிரி நேம் கொடுத்துருந்தாங்க, நேம் மென்ஷன் பண்ணணும் ஹெட்டிங்ல. எந்த இயர் கொடுத்துருக்காங்க, அந்த பீரியட் கொடுத்துருந்தா பீரியட் எழுதணும். 2008ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அட் த எண்ட் ஆஃப் த இயர் 31/12/2008 அப்படி கொடுக்கலனாலுமே இங்க க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் த மெட்டீரியல் 31/12/2008 இருக்கு இல்லையா. ஏன்னா கொஸ்டின்ல நீங்க ஹெட்டிங்ல டியூரிங் த இயர் 2008 தானே கொடுத்துருக்காங்க. ஆனா ஹெட்டிங்ல இங்க 31/12/2008 கொடுத்துருக்காங்களேனா அதை எது வச்சு எழுதிக்கணும், ஸ்டாக் ஆஃப் த ரா மெட்டீரியல் 31/12/2008 கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த க்ளோசிங் ஸ்டாக்ல இந்த இயரை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஹெட்டிங்ல எழுதிக்கணும். ஓகேங்களா. இதுல எந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஃபார்மேட் என்னது, உங்களுக்கு 3 காலம், பர்டிகுலர் காலம், டோட்டல் காலம், அடுத்தது காஸ்ட் பர் யூனிட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ காஸ்ட் பர் யூனிட்டுக்கும் டோட்டல் காஸ்ட்டுக்கும் நம்ம 2 காலம் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ கொஸ்டின்குள்ள வரும், ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 1/1/2008 கொடுத்துருக்காங்க. கவனிங்க, ப்ரீவியஸ் சம்லயே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இப்போ கன்சம்ஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நமக்கு கொடுக்கல. ஓகேங்களா. மற்றபடி நமக்கு டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் கொடுத்துருந்தா நம்ம என்ன செஞ்சிருவோம், ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிப்போம். ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யறோம், டைரக்ட் மெட்டீரியல் வேணும், டைரக்ட் வேஜஸ் வேணும், இங்கே கொடுத்துட்டாங்க. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டாங்க, டைரக்ட் மெட்டீரியல் கொடுக்கல. அப்போ ரா மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இந்த ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் அண்ட் பர்ச்சேசஸ், இந்த 3 வேல்யூ வச்சு தான் நம்ம டைரக்ட் மெட்டீரியல் கால்குலேட் பண்ண முடியும். காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் கன்சியூம்டு எவ்வளோன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன செய்யறோம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஹெட்டிங்ல காஸ்ட் ஷீட்ல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேங்களா. ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு, 10,000 rupees. ஓப்பனிங் ஸ்டாக் கூட என்ன செய்வோம், பர்ச்சேசஸ் ஆட் பண்ணுவோம். பர்ச்சேசஸ் எவ்வளவு, 1,60,000 rupees. ஸோ பர்ச்சேசஸ் ஆட் பண்றோம், மெட்டீரியலோட 1,60,000 rupees ஓப்பனிங் ஸ்டாக் கூட ஆட் பண்ணா உங்களுக்கு 1,70,000 rupees கிடைக்குது. இந்த 1,70,000 rupees கூட நம்ம என்ன செய்யறோம், க்ளோசிங் ஸ்டாக் என்ன செய்யறோம், 20,000 சப்ட்ராக்ட் பண்றோம். ஸோ நம்ம என்ன செய்யறோம், லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு, உங்களுக்கு 20,000 rupees. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1,50,000 rupees கிடைக்குது. அந்த 1,50,000 rupees தான் மெட்டீரியல், ரா மெட்டீரியல் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க, 1,50,000 rupees வாங்கியிருக்காங்க. இப்போ என்ன செய்யறோம், இது கூட டைரக்ட் வேஜஸ் 75,000 rupees இருக்கு, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 25,000 rupees இருக்கு. இது ரெண்டுத்தையுமே என்ட்ரு பண்றோம். டைரக்ட் வேஜஸ் 75, டைரக்ட் வேஜஸ் 25,000 எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிட்டு இப்போ என்ன செய்யறோம், ஆட் பண்றோம். எது கூட ரா மெட்டீரியல் கன்சியூம்டு இருக்கு இல்லையா, அதாவது டைரக்ட் மெட்டீரியல்னு இதுக்கு அர்த்தம். ஓகேங்களா. இப்படிதான் நமக்கு டைரக்ட் மெட்டீரியல் எடுக்கிறோம். டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 3 ஆட் பண்ணா 2,50,000 rupees கிடைக்குது. அந்த 2,50,000 rupees தான் என்னது, உங்களுக்கு ப்ரைம் காஸ்ட். ஓகேங்களா. ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம், ரா மெட்டீரியல் கன்சியூம்டு கண்டுபிடிச்சிட்டோம், ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒரு ஹெட்டிங் ஸ்டேஜ்லையுமே நம்ம காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க, ரா மெட்டீரியல் கன்சியூம்டு எவ்வளவு, 1,50,000 rupeesனு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோமா. இதுக்கு காஸ்ட் பர் யூனிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த 50,000 rupees அவுட்புட் இருக்கு பாருங்க. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, எக்ஸ் லிமிடெட் கம்பெனிஸ்
2008ல 50,000 யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் அவுட்புட்னா என்ன அர்த்தம்? ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 50,000 ருபீஸ் யூனிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதை என்ன செய்யணும், ஒரு ஸ்டேஜ்லையுமே டிவைட் பண்ணணும். அப்போ நமக்கு ரா மெட்டீரியல் 1,50,000 கிடைச்சிச்சா, இதுல 50,000 யூனிட்ஸ் என்ன பண்றோம், டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா உங்களுக்கு காஸ்ட் பர் யூனிட் 3 rupeesன்னு கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 50,000 யூனிட்ஸை ஒரு ஸ்டேஜ்லையுமே டிவைட் பண்ண உங்களுக்கு காஸ்ட் பர் யூனிட் கிடைக்கும். அப்போ ரா மெட்டீரியல் காஸ்ட் எப்படி 3 rupees. அதே போல டைரக்ட் வேஜஸ் 75,000 75,000 கூட 50,000 யூனிட்ஸை டிவைட் பண்ணீங்கன்னா ₹1.50 கிடைக்கும். ஓகேங்களா, அதே போல டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு உங்களுக்கு 25,000 rupees. ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 25,000 கூட 50,000 அவுட்புட் இருக்கு இல்லையா, இதை டிவைட் பண்ணீங்கன்னா 50 பைசா கிடைக்கும். இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ₹3 + ₹1 50 + ₹1 50 பைசா ஆட் பண்ணா ₹5 பிரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்படி ஒரு வழியில கண்டுபிடிக்கலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு. இன்னொரு மெத்தட் என்னது, உங்களுக்கு பிரைம் காஸ்ட் வேல்யூ எவ்வளவு 2,50,000. இந்த 2,50,000 கூட நீங்க 50,000 யூனிட்ஸை டிவைட் பண்றீங்கன்னா உங்களுக்கு டிவைட் பண்ணா அதோட வேல்யூ எவ்வளவு 5 rupeesன்னு கிடைக்கும். இப்படி டோட்டல் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்படி டைரக்டா 50,000 rupeesல 50,000 யூனிட்டால 2,50,000 டிவைட் பண்ணாலும் 5 rupees கிடைக்கும். ரெண்டு மெத்தட்லயுமே உங்களுக்கு சேம் வேல்யூ தான் வரும். ஓகேங்களா, பிரைம் காஸ்ட் கண்டுபிடிச்ச உடனே இதுக்கு அடுத்து என்னது, உங்களுக்கு ஃபார்மேட்ல நல்லா கவனிங்க. பிரைம் காஸ்ட் கூட ஃபேக்டரி ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணா உங்களுக்கு ஒர்க் காஸ்ட் கிடைக்கும். ஒர்க் காஸ்ட் கூட நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் ஆட் பண்ணீங்கன்னா காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் கிடைக்கும். காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் கூட ப்ராஃபிட் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் கிடைக்கும். இதுதான் ஃபார்மேட். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், பிரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இருக்கு, ஃபார்மேட் பிரகாரம் 37,500 இருக்கு. இதை என்ன பண்றோம், ஆட் பண்றோம். ஸோ ஃபார்மேட் பிரகாரம் ஆட் ஃபேக்டரி ஓவர் ஹெட் 35,500 பண்ணிட்டோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 2,87,500 வருது. இதுக்கு நேரம் ஃபேக்டரி காஸ்ட் என்டர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்றோம், தனித்தனியா இப்போ கண்டுபிடிக்க சொல்றாங்க. காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபேக்டரி ஓவர் ஹெட்டுக்கு 37,500. இது கூட காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும்னாக்கா 50,000 யூனிட்டை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது, 75 பைசா கிடைக்குது. இப்போ ₹5 கூட 75 பைசா ஆட் பண்ணா ₹5,75,000 கிடைக்கும். இது எப்படி, இப்போ நீங்க இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு ஃபேக்டரி காஸ்ட் கிடைக்குது. அதே மாதிரி காஸ்ட் பர் யூனிட்டோடைய வேல்யூ ஆட் பண்ணி போட உங்களுக்கு என்ன கிடைச்சது, ஃபேக்டரி காஸ்டோடைய அவுட்புட் எவ்வளவு கிடைக்குது, உங்களுக்கு காஸ்ட் பர் யூனிட் ₹5.75 கிடைச்சிருச்சு. அடுத்தது ஆஃபீஸ் ஓவர் ஹெட் எவ்வளவு இருக்கு, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு ₹62,500 இருக்கு. இந்த ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸை எது கூட ஆட் பண்ணணும், நீங்க ஃபேக்டரி காஸ்ட் கூட ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஃபேக்டரி காஸ்ட் கீழே ஆட் ஆஃபீஸ் ஓவர் ஹெட்னு போட்டாலும் ஓவர் ஹெட்னு போட்டு 62,500 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 3,50,000 கிடைக்குது. 3,50,000 கூட காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும்னா 50,000 யூனிட்டை நீங்க என்ன பண்றீங்க, டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ₹7 கிடைக்குது. இந்த ₹7 கிடைக்குதுங்களா. இப்போ என்ன செய்யறோம், உங்களுக்கு ஆஃபீஸ் ஓவர் ஹெட் 62,500, இது கூட 50,000 யூனிட்டை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது, ₹1.25. இந்த ₹1.25 பிளஸ் ₹5.75 எவ்வளவு ஆட் பண்ணீங்கன்னா ₹7 உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷனுடைய காஸ்ட் பர் யூனிட் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. அடுத்தது செல்லிங் ஓவர் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இருக்கு, உங்களுக்கு 25,000 இருக்கு. இந்த 25,000க்கு செல்லிங் ஓவர் ஹெட் என்ன பண்ணணும், நீங்க ஆட் பண்ணணும். 25,000 ஆட் பண்ணா இது கூட காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் கூட செல்லிங் ஓவர் ஹெட் ஆட் பண்ணீங்கன்னா 3,75,000 காஸ்ட் ஆஃப் த சேல்ஸ் கிடைச்சிடுச்சு. இப்போ அதே மாதிரி நீங்க என்ன செய்றீங்க, காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும். செல்லிங் ஓவர் ஹெட் எவ்வளோ 25,000 கூட நீங்க என்ன செய்றீங்க, 50,000 யூனிட்ஸை டிவைட் பண்ணீங்கன்னா 50 பைசே கிடைக்குது. ஓகேங்களா, 50 பைசா காஸ்ட் பர் யூனிட் கிடைக்குது. இப்போ ₹7.50 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ₹7.50 கிடைச்சிருச்சு. இது கரெக்டான காஸ்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு காஸ்ட் ஆஃப் த சேல்ஸ் 3,75,000 கிடைச்சது இல்லையா, இதுல 50,000 யூனிட்ஸை அவுட்புட்டை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ₹7.50 கிடைச்சிடும். ரெண்டு மெத்தட்லையும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிச்சிட்டோம், டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு நம்ம இங்கே ஆன்சர் கொடுத்துட்டோம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.